100 கிலோக்கு மேல இருக்கிறவங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து ஈஸியா ஒரே மாசத்துல 6 to 8 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. சோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 கிலோக்கு மேல இருக்கிறவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 கிலோக்கு மேல இருக்கிறவங்க நான் எக்ஸசைஸ் பண்ணாலே எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும், நான் டயட்டை ஃபாலோ பண்ணாலே எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க. 100 கிலோக்கு மேல இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணி மட்டும் வெயிட் லாஸ் பண்ணிட முடியாது, அவங்க ஃபேட் லாஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு 20 டேஸ்க்கு அவங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 kg வெயிட் லாஸ் ஆகும். ஆனா அதுக்கு மேல அவங்களால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்கும். அவங்க டெய்லி பேசிஸ்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின்லாம் வந்துடும். அவங்க ஃபுல்லாவே டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க பாடி பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தியா மாறிடும். ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுத்தாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்ணா மட்டும் போதாது. எல்லாருமே 100 கிலோக்கு மேல இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பாடியில் இருக்கிற மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றது தாங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. அவங்க பாடியில மெட்டபாலிசம் லெவல் கம்மியா இருக்கிறதால தான் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. அப்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மெட்டபாலிசம் லெவல் பூஸ்ட் ஆகும். நீங்க உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்காமலே உங்க பாடியை மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்க பாடி பாத்தீங்கன்னா அன்ஹெல்தியில வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மசில்ஸ்லாம் எல்லாமே லூஸ் மசில்ஸா ஆகிடும். ஸோ 100 kgக்கு மேல இருக்கிறவங்க அன்ஹெல்தியா இல்லாம ஹெல்தி வாய்ஸ்ல வெயிட் லாஸ் பண்ணணும், உங்க பாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹெர்பலைஃப்ல இருக்கிற இந்த சாலட்ஸ் அண்ட் இந்த ஷேக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் கிடைச்சிடும். உங்க பாடியில பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் லெவல இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாவே ஹெல்தி வாய்ஸ்ல வெயிட் லாஸ் ஆகும். இது என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1 புரோட்டீன் ஷேக் மேட் அஃப்ரெஷ் சாலட்ஸ்ல பாத்தீங்கன்னா செல்லுலாஸ், ஹெர்பல் கண்ட்ரோல் அண்ட் மல்டி விட்டமின். இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றது தாங்க. இந்த மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும்போது நீங்க எக்ஸசைஸ் பண்ணாமலே நீங்க ஈஸியாவே ஹெல்தி வாய்ஸ்ல வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதை பத்தின மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ஃபுட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஓன் டிசிஷன்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பர் கைட்லைன்ஸோட எடுத்தாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே அன்ஹெல்தி இல்லாம ஹெல்தி வாய்ஸ்ல நடக்கும். அப்படி நீங்க ஹெல்தி வாய்ஸ்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்து கொடுப்பேன். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஃபுட்டெல்லாம் ஒரிஜினல் ஃபுட்டா வாங்கி உங்க வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.